அடுத்து வரும் நாட்களுக்கான வானிலை நிலவரம் மற்றும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை என்னன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். சிதம்பரம் தமிழகத்தில் வங்கக்கடல் பகுதியில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. இதன் காரணமா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி 15ஆம் தேதி வாக்குல உருவாகக்கூடும்னு தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளின் மேல ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதுன்னு வானிலை மையம் சொல்லியிருக்கிறாங்க. 13ஆம் தேதி பொறுத்த வரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால்ல வறண்ட வானிலையே நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 14ஆம் தேதி தென் தமிழகம் அதை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடுமா. வட தமிழகம், புதுவை அண்ட் காரைக்கால்ல வறண்ட வானிலையே நிலவக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. 15ஆம் தேதி பொறுத்தளவில் தமிழகம், புதுவை அண்ட் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடுமா. 16ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்கள் அண்ட் புதுவையுடைய சில இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. 17ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட சில இடங்கள்ல அதிகாலை வேளையில மிதமான பனிமூட்டம் காணப்படும்னு தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. 18ஆம் தேதி தமிழகத்துடைய சில இடங்களிலும் புதுவை, காரைக்கால்ல லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லும் வானிலை மையம் 13ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி நாளைய தினம் சென்னை மற்றும் புறநகர பகுதிகளை பொறுத்தளவில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படுமா. அதிகாலை வேளையில ஒரு சில இடங்கள்ல பனிமூட்டம் காணப்படும்னு சொல்லும் வானிலை மையம் அதிகபட்ச வெப்பநிலையா 30 டிகிரி செல்சியஸ்ல 31 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் 20 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்த வரைக்கும் 13ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடலின் தெற்கு பகுதிகள் அண்ட் இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகள் மற்றும் 14 16ஆம் தேதி வரைக்கும் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகள், அதை ஒட்டியிருக்கக்கூடிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இந்திய பெருங்கடலின் கிழக்கு பகுதிகளில் மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதனால இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம்னு வானிலை மையம் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.